கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பது எவ்வளவு ஆசீர்வாதமுடையது என்பதை நாம் அறிவோம். அன்பானவர்களே, இந்த கோடை காலத்திலே ஆங்காங்கே மழை பெய்து கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்தை தணித்திருக்கிறது. இன்னும் சில இடங்களிலே மிக கனமழை பெய்து வெப்பத்தினுடைய அளவை குறைத்திருக்கிறது என்று நாம் அறிவோம். கர்த்தருடைய கிருபை இந்த வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறது. தண்ணீருக்காக கண்ணீர் விட்டு அழுத அந்த ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து வெப்பத்திலிருந்து அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்பதை யோசிப்போம். நாம் கேட்கிறபடியேயும் அதற்கு மேலாகவும் செய்கிற தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசிப்போம். அவரது விருப்பம் என்னதென்று நாம் என்றாவது அறிந்திருக்கிறோமா, அல்லது அறிந்திருந்தால் அதன்படி நடந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல. 24 மணி நேரமும் 7 வாரங்களும் 365 நாட்களும் நாம் கிறிஸ்தவர்கள். ஆகவே கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி அவரை போல வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இந்த நாளிலே நம்மளுடைய சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு சீஷத்துவம். சீடனாக இருப்பது, சீஷத்துவம். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதிகள். இதிலிருந்து தான் இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். சீஷத்துவம் என்பது இயேசுனுடைய சீடனாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவை பின்பற்றி செல்வது. மீண்டும் சொல்கிறேன், சீஷத்துவம் என்பது இயேசுவினுடைய சீடனாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவை பின்பற்றி செல்வது அல்லது பின்பற்றுவது. ஒரு நபர் மனமாற்றத்திற்கு பின்பு ரட்சிக்கப்பட்ட அவர் தேவனுடைய சித்தத்தின்படி தனது வாழ்க்கையை சீஷனாக மாற்றுவதற்கு வழிநடத்தப்பட வேண்டும். சீஷனாக மாறுவதற்கு வழிநடத்தப்படாத எந்த ஒரு ரட்சிப்பும் அது முழுமையானது அல்ல. ஒருவர் பாவத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பை பெற்று அவர் வாழ்கின்ற பொழுது அந்த ரட்சிப்பு அவரை சீஷத்துவத்திற்கு வழிநடத்தப்பட வேண்டும். அப்படி வழிநடத்தப்படவில்லை என்றால் அவர் முழுமையாக ரட்சிக்கப்படவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படியானால் சீஷனாக மாறுவதற்கு உள்ள நிபந்தனைகள் என்ன என்று வேதம் சொல்கிறது, அல்லது நான் சீஷனாய் மாறுவதற்கு வேதம் என்ன நிபந்தனைகளை கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். முதலாவது, சீஷனாக மாறுவதற்குரிய நிபந்தனைகள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது சீஷனாக மாறுவதற்குரிய நிபந்தனைகளை அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியிலே ஒரு உவமையுடன் கூடிய பகுதி வருகிறது. அது சீடனாக இருப்பதற்கு நிபந்தனைகளை அங்கு வைக்கிறது. 3 நிபந்தனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். அதாவது, எந்த ஒரு காரியமும் நமது கட்டுப்பாட்டை விட்டு மீறி போய்விடக்கூடாது என்பதை அங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஒரு கோபுரத்தை கட்ட நினைக்கிறவன் அந்த கோபுரம் கட்டுவதற்கு முன்பாக அதற்கு ஆகக்கூடிய செலவை அவன் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் என்றும் அங்கே குறிப்பிடுகிறார். அதை போல ஆண்டவருடைய காரியத்தை
செய்ய நினைக்கிறவர்கள் அதற்குரிய கிரயத்தை கொடுக்க வேண்டும் என்று, அதை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சுட்டி காட்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சீடனாக வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன 3 நிபந்தனைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அது அவரது காரியம். அவரது காரியத்திற்கு நாம் என்ன விலை கிரயம் கொடுக்க போகிறோம் என்பதை முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்கின்ற அந்த நிபந்தனைகள் என்னவென்றால், 1, கர்த்தரை அதிகம் நேசிக்க வேண்டும். 2வது, நம் சித்தத்தை விட்டு கொடுக்க வேண்டும். 3வது, உக்ரானத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளை ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது, கர்த்தரை அதிகம் நேசிக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தரை தவிர வேறு ஒருவரையும் அவரை விட அதிகமாக நேசிக்கக்கூடாது. நேசிப்பதிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். வாசிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நிபந்தனை என்னவென்றால் வெறுத்தல். வெறுத்தல் என்பதற்கு இங்கு விட்டு விடுதல் என்பது பொருள் அல்ல. அதற்கு மாறாக அவர்களை நேசிப்பதை விட கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று அங்கு பொருள் கொள்ளப்பட வேண்டும். அன்பானவர்களே, விட்டு விடுதல் என்பது முற்றிலுமாக அவர்களை கை கழுவி விட்டு செல்வதல்ல. அவர்களை நேசிப்பதை விட கர்த்தரை நேசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய தாயையோ தந்தையையோ மனைவியையோ அல்லது பிள்ளைகளையோ அல்லது உறவுகளையோ இவைகளை விட்டு விடுகிற ஒருவன், இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய உயிரை விட கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதனே தேவனுடைய சீடனாக மாற முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது கர்த்தர் அவரது தெய்வீக அன்பை அவர்கள் மீது ஊற்றுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமாகுமா என்று நாம் யோசிக்கிற பொழுது சாத்தியமாகும் தான். எப்படி என்றால் நமக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தம்முடைய தாயாருக்கு மிக கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தாயாருக்கும் சகோதரரையும் நன்கு கவனித்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆனால் அதே வேளையிலே கானாவூர் கல்யாணத்திற்கு வந்த பொழுது மரியாளிடம், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு தூரமாய் தன்னை காண்பிக்கக்கூடியவராக இருந்தார். உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தாய்க்கும் சகோதரர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறார். அதே வேளையிலே பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர்களை அவ்விடத்திலிருந்து தனியே தூரமாக அவர் பிரித்து வைப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய உறவுகளை நேசிப்பதை விட தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே அவர் முன்னுரிமை கொடுக்கிறார். இன்னும் சகோதரர்களை பற்றி பேசுகிற பொழுது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரர்களாய் இருப்பார்கள், என் உடன் பிறந்தவர்கள் அல்ல, என் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சீடர்களாக இருப்பார்கள், எனக்கு உறவுகளாக இருப்பார்கள், எனக்கு சகோதரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கும். இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போமே ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்திலே கேட்கிறார், ஏன்னா இந்த ஜனங்கள் என்னவென்று நினைக்கிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது அங்கே சீடர்கள் சொல்கிறார்கள், உம்மை எலியாவென்றும் யோவான் தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன் என்றும் உம்மை சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்.
அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை என்னவென்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு வேகமாக சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அப்பொழுது பேதுருவே, இது உன்னுடைய மாமிசம் இதை அறிவிக்கவில்லை, அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அவருடைய சித்தத்தின்படியே இதை சொன்னாய் என்று சொல்லி அவனை பாராட்டுகிறார். அடுத்த சில மணி வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு செல்லும் முன்பாக, ஆண்டவரே, இந்த சிலுவை மரணம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை அங்கே தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி, பிதாவின் சித்தம் அவர் இந்த உலகத்திலே வந்து தன் இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது. அதற்கு தடையாக இருக்கின்ற பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக திருச்சபையை அவனுடைய பொறுப்பிலே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் மிக தெளிவாக சொல்கிறார், பிதா தன்னை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை செய்வதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, அதுதான் என்னுடைய நோக்கம், அதுவே என் கடமை என்று சொல்லி அங்கே அவர் சொல்வதை பார்க்கிறோம். அந்த விருப்பத்தை அல்லது அப்படிப்பட்ட காரியத்தை தான் சீடர்களிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகத்தான் சீடர்களிடமும் அவர் எதிர்பார்க்கிறார். தான் என்ன செய்ய இந்த பூமிக்கு வந்தாரோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது அப்படியே சீடர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் சங்கீதம் 73:25 வாசிக்கிற பொழுது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று அங்கே சொல்கிறார். இப்படி நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும் என்றால் நாம் அந்த நிபந்தனைகளில் வெற்றி கண்டிருக்கிறோம் என்பது பொருளாக இருக்கிறது. முதலாவது, கர்த்தர் அவரை மாத்திரம், அவரையே அதிகம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது, கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுதல், நம்முடைய சித்தத்தை விட்டு விடுதல். வாசிப்போம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இங்கே சிலுவையை சுமப்பது என்பது இயேசு கிறிஸ்து சுமந்த ஒரு மர சிலுவையை இங்கு குறிக்கவில்லை. அதற்கு மாறாக சுய சிந்தையை அல்லது சுயத்தை வெறுப்பதை இங்கு சொல்லப்படுகிறது. மரத்தினாலான சிலுவையை சுமப்பதல்ல, தன்னுடைய சுய சித்தத்தை அல்லது சுயத்தை வெறுப்பதை பற்றி இங்கு சொல்லி இருக்கிறது. சுய சித்தத்தை செய்வதா அல்லது தேவ சித்தத்தை செய்வதா என்று நம்மை நாமே இந்த வேளையிலே நாம் கேட்டு பார்ப்போம். அப்படி கேட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன விடை கிடைக்கிறது என்பதை யோசிப்போம். உதாரணமாக, ஆதாமினுடைய வழித்தோன்றல்கள் நாம். ஆகவே ஆதாமினுடைய சுபாவ உணர்வு நம்மில் எப்பொழுதுமே காணப்படும். அந்த சுபாவ பாவம் அல்லது சுபாவம் நம்மளிடத்தில் எப்பொழுதும் காணப்படும். அந்த சுபாவம் இந்த உலகத்திற்குரிய இன்பங்களுக்கு நம்மை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆதாமுடைய சுபாவம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு, ஆசாபாசங்களுக்கு நம்மை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இப்பொழுது நமது சுய சித்த வாழ்க்கையாவது கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு எதிர்மறையாக காணப்படுகிறது. இதைத்தான் நாம் மாமிசம் அல்லது மாமிசத்தின் சிந்தை என்று சொல்கிறோம். ஆக இந்த மாமிசத்தில் தீய சிந்தனைகளை சேமித்து வைப்பது அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது.
மாமிசத்தின் சிந்தை பூமிக்குரியதாக இருக்கிறது, ஆவிக்குரிய சிந்தை பரலோகத்திற்குரியதாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிற பொழுது தன்னை வெறுத்து என்று அங்கே சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், தன் சுயத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம் செய்வதற்கு தன் சுயத்தை விட்டு கொடுத்து, ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லாமல் அதற்கு மாறாக என்ன சொல்கிறார்? அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று அங்கே சொல்கிறார். அப்போ சுய சித்தத்தை விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களே என்னுடைய சீடர்களாக இருப்பார்கள். அதைத்தான் எபிரேயர் நிருபத்திலே பவுல் சொல்கிற பொழுது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். அப்போ ஒவ்வொரு நாளும் அதில் நம்ம என்ன செய்யணும்? புத்தி சொல்லி அதில் தெரிந்தவர்களாக விளங்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது தம் சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சீடனாக இருப்பார்கள். அந்த 2வது நிபந்தனையை ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3வது நிபந்தனை உடைமைகளை விட்டு உக்ரானத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுதல். தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தல். வாசிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனாக இருக்க மாட்டான். பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இது போன்றவைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இயற்கையாகவே நம்மளுடைய வாழ்விலே இவைகளெல்லாம் இருக்கும் என்றால் நாம் இவற்றுக்கெல்லாம் பொறுப்பாளியாக இருந்து கடைசி காலங்களிலே ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாம் என்பவரை நாம் நன்றாக அறிவோம். அவருடைய வாழ்விலே குழந்தை இல்லை, பிள்ளை பேற்று இல்லாமல் இருந்தது. அவருடைய 75வது வயதிலே ஆண்டவர் தோன்றி உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும் இது நம்மளுடைய சித்தத்தினாலல்ல, இது தேவனுடைய சித்தத்தினாலே ஆகும் என்று சொல்லி 75 வயதிலே நான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இயலாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அதற்காக காத்திருக்கிறார். இப்படி காத்திருந்து 24 வருடங்களுக்கு பின்பாக மீண்டும் ஆண்டவர் தோன்றி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே அவருடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது என்றால், ஆபிரகாமினுடைய சிந்தனை என்னுடைய முயற்சினாலோ என்னுடைய சரீர பிரகாரத்தினாலோ இவை நடந்தேறாது, இது தேவனுடைய சித்தமே அன்றி வேறொன்றும் இல்லை என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். ஆகவேதான் ஈசாக்கை பலியிட கேட்கின்ற பொழுது இவன் என்னுடைய குமாரன் அல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்த குமாரன் என்பதை அறிந்தவராக அவன் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் பலியிடச் சென்றான். அங்கே பலியிடச் சென்று அவன் கத்தியை உயர்த்தின பொழுது, பிள்ளையாண்டானை வெட்டாதே, அருகில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை வெட்டு என்று சொல்லி, அப்பொழுது ஆபிரகாமுக்கு மகனாக கொடுக்கப்பட்ட அந்த ஈசாக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவன் மீட்கப்பட்டபடினால் அது தேவனுடைய குழந்தையாக, ஈசாக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டுமானால் மோசேயை நாம் எடுத்துக்கொள்வோம். தன்னுடைய எகிப்து தேசத்திலிருந்து ஓடி போய் மாமனுடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் இருக்கிறார். அவனை அழைத்த தேவன் முற்செடியிலிருந்து அழைக்கிறார். அவன் வருகிறான், சாக்குப்போக்குகளை சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் இருப்பது என்ன? கோல் என்று சொல்கிறான். அதை தரையிலே போடு என்று சொன்ன பொழுது அவன் தரையிலே போடுகிறான். தரையிலே போட்ட பின்பாக அது பாம்பாக மாறுகிறது. இப்பொழுது அதனுடைய வாலை பிடி என்று சொன்ன பொழுது அவன் வாலை பிடிக்கிறான். மீண்டுமாக அது கோலாக மாறுகிறது. அவன் கையில் இருந்த வரை அது மோசேயினுடைய கோல்.
அவன் கீழே போட்டு அதை எடுத்த பொழுது அது தேவனுடைய கோல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தனக்குண்டானவைகளை விட்டு விடுகிட்டு உக்ரானத்துவத்தை கையில் எடுக்கின்ற பொழுது அவன் சீடனாக மாறுகிறான். 40 ஆண்டுகளாக அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சீடனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நாம் சீஷத்துவத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவரை தவிர வேறு ஒருவரையும் நேசிக்கக்கூடாது என்பதல்ல, ஆண்டவரையே அதிகம் நேசிக்க வேண்டும் என்று, ஆக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது. இரண்டாவது, நம்மளுடைய சுய சித்தத்தை உடைத்தெறிந்து விட்டு தேவ சித்தத்திற்கு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பது. மூன்றாவது, நம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொன்னது போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உக்ரானத்துவத்தை எடுத்துக்கொள்வது தான் சீஷனாவதற்குரிய தகுதிகளாக நிபந்தனைகளாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, மீண்டும் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் சீஷனாக ஆகுவதற்கு என்னென்ன தகுதிகள் என்பதை அறிந்து கொண்டோம். உம்மை ஆண்டவரே அதிகம் நேசிக்க வேண்டும், எங்களுடைய சித்தத்தை நாங்கள் விட்டு கொடுத்து விட வேண்டும், அது மாத்திரமல்ல உக்ரானத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற 3 காரியங்களை அறிந்து கொண்டோம். அதற்காக நன்றி. நாங்கள் அதற்கேற்ற முயற்சிகளில் ஒவ்வொரு நாளும் செல்ல எங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்தரலாம். கேட்ட ஜனங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க, பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.